இதுக்கு மேற்பட்ட ஒரு ஹீரோயின் உள்ளே வர்றாங்க. பட் அது ரஜினி சாருக்கு பொண்ணா நடிக்கிறாங்களா, எப்படி நடிக்கிறாங்கன்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஆனால் இந்த ரஜினி சார் எப்போவுமே இந்த வில்லன் பவர் அதிகமாக இருந்தால் தான் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா வரும் அப்படின்னு அவர் ரொம்ப லைக் பண்ணக்கூடியவர். இப்போ விஜயேஸ்வரி கிட்ட உள்ளே வர்றார். ரஜினி சார் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு இயக்குனர் சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இருக்க மாட்டாங்க. அது அவருடைய பாலிசி. அப்போ இருந்தே நான் பார்த்துருக்கேன். மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், தலைவர் 173 அப்டேட் வேணுன்ற மாதிரி லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தேன். இப்போ பேக் டு பேக் பயங்கரமாக வந்துட்டு இருக்குது. வில்லத்தனமாக ஒரு நடிகை இங்கே உள்ளே வர்றான்றாங்க. அப்புறம் படம் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பட்ஜெட் படம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, படையப்பா 2 ரஜினி ஓகே சொல்லிட்டாரு, ஒரு சந்திப்புலாம் நடந்திருக்குன்றாங்க. என்ன சார், பேக் டு பேக் 2026 ரஜினி இது அப்டேட்டாக தள்ளிக்கிட்டு இருக்கேன். விஷயம் என்னென்னா, படம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போதே நடிகர்களை பற்றிலாம் நிறைய நியூஸ்லாம் வரும். ஆனால் இவங்க நடிகர்களே போடாமலே டப்புன்னு அப்படியே பிளைனாகவே விட்டுட்டாங்களே சார். அடுத்த மாதம் ஷூட்டிங் சொல்கிறாங்க, ஆனால் இப்போ வரைக்கும் நடிகர் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வரலையே சார். இல்லை, ரஜினிகாந்த் படத்துக்கு ரஜினி சூப்பர் ஸ்டார் ஒன்று பேரே போதுங்க. பட் இல்லை, இப்போ ஒன்றா வரதுக்கு இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு 173 டைட்டிலோடு விட்டாங்க. இப்போ அதுக்கு வேண்டிய டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் சாய்ஸ் ஒன்று போய்கிட்டே இருக்குது. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா இந்த சுந்தர் சிங் ஒருத்தர் உள்ளே வந்துட்டு போனார் பார்த்தீங்களா, அது ஒரு மினிமம் கேரண்டில் ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு படம் பட்ஜெட் பண்ணலான்றது ஐடியா பண்ணது. இப்போ அந்த தாட்ஸே கிடையாது. ஏன்னா இந்த கதையை ரஜினி சார் கேட்கும் போதே அப்படி கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் பிரமிப்பாக உட்காந்துட்டார். அவர் இது வரைக்கும் இந்தளவுக்கு உட்காந்து யாருமே கேள்விப்படலை, ஒரு இன்ச்சு நகரலை. அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சௌந்தர்யா சிபி சக்கரவர்த்தி முகத்தை பார்க்காம ரஜினி சார் முகத்தையே பார்த்துட்டு இருந்தாங்க அந்த ரியாக்ஷனை. ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 சீன் அவரை அப்படியே மேக்னெட் மாதிரி கவர்ந்துருச்சு. அதுதான் டோட்டல் மில்ட்டானதே. எல்லா கதையும் ஓரமாக வச்சுட்டு உடனே கமலுக்கும் மைதனுக்கு கூப்பிட்டு இந்த கதையை உடனே கேளுங்க, நம்ம இமீடியட்டாக ஆரம்பிக்கணும், பட்ஜெட்டை பற்றி கவலைப்படாமல் தான். பட்ஜெட் இப்போ மாறிடுச்சு, பெரிய பட்ஜெட்டில் போகுது. இப்போ சொன்ன கதையில் இன்னும் கொஞ்சம் பாலிஷ் பண்ணிகிட்டு இருக்கார் சிபி உட்காந்து. ஸோ இந்த டிஸ்கஷனில் கிட்டத்தட்ட ரஜினி சார் அப்பப்போ போயிட்டு விட்டார். கமலோட இன்புட்டு இதில் இருக்குது. இந்த கதை உருவாகி ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் அந்த ரஜினி சாரோட இன்புட் இருக்கும். சேஞ்சஸோ அதுவோ இதுவோன்னு டே ஒன்று ஷூட்டிங் ஆகிடுச்சுன்னா ஒரு டைரக்டர் சொல்கிறது தான். நீ போய் உட்காருங்கன்னா உட்காந்துக்குவார், வாங்கன்னா வாம்பார், நடிகை நடிச்சுட்டு போயிடுவார். அதுதான் ரஜினி சார். அதுக்கு மேலே டைரக்டர் மேலே தலையிடவே மாட்டார். பட் இப்போது கிட்டத்தட்ட கதையினுடைய அந்த வேலைகள் போயிட்டுருக்கு. இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்கிறீங்க, எஸ்ஜே சூர்யா உள்ளே வர்றார், அது கன்ஃபார்ம். ஏன்னா ரஜினி சார் எப்போவுமே இந்த வில்லன் பவர் அதிகமாக இருந்தால் தான் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா வரும் அப்படின்னு அவர் ரொம்ப லைக் பண்ணக்கூடியவர். இப்போ விஜயேஸ்வரி கிட்ட உள்ளே வர்றார். இதுக்கு மேற்பட்ட ஒரு ஹீரோயின் உள்ளே வர்றாங்க. பட் அது ரஜினி சாருக்கு பொண்ணா நடிக்கிறாங்களா, எப்படி நடிக்கிறாங்கன்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு தகவல், இது கண்டிப்பாக கூடிய வரையில் உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவலாக உங்களுக்கு சேரும்னு நினைக்கிறேன். சாய் பல்லவி உள்ளே வரதா இருக்காங்க. ஏன்னா அமரன் படத்தில் எந்த அளவுக்கு சாய் பல்லவி பண்ணியிருப்பான்னு எல்லாருக்குமே தெரியும். ராஜ்கமலுடைய அந்த பாடியில் உள்ளவங்க அவங்க காரணமே அவங்க தான் சார். அது எல்லா பேரும் மறுக்கு எஸ்கே தானே சொன்னார். அமரனில் நான் ஓரளவு பண்ணால சாய் பல்லவியில் தான் இந்த படம் நானே நின்னேன்றது சொன்னார். கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேலே சாதனை செஞ்சது. அதனால் சாய் பல்லவி பார்த்திங்கன்னா இந்திய லெவல்லே ஒரு மிக சிறந்த ஒரு நடிகையாக இப்போ இருக்காங்க. ஏன்னா சீதை படமும் பண்ணிகிட்டு இருக்காங்க, ராமாயணம். அதனால் இதுக்குள்ளே சாய் பல்லவி வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. இதில் கேரக்டர் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரஜினிகாந்துக்கு ஆப்போசிட் கேரக்டராக வர்றது மாதிரியான ஒரு களம் அமைக்கப்பட்டுருக்கு. ஸோ பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. எப்படி ஜெயிலல் 1 வர்மா கேரக்டர் எப்படி இருந்ததோ, கிட்டத்தட்ட சாய் பல்லவி கேரக்டர் அந்த அளவுக்கு அப்போ தான் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் தெரிக்கிறது மாதிரி இருக்குங்கிற வகையில் போய்கிட்டு இருக்கு. அதனால் எஸ்ஜே சூர்யா சாய் பல்லவி உள்ள ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இனி அடுத்தடுத்த ஆர்டிஸ்ட்லாம் பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. டெக்னீஷியன் அனிருத் வர்றாங்க. இனி அடுத்து மேஜர் டெக்னீஷியன் ஆருங்கிறத போது பட்ஜெட் பற்றி கவலைப்பட வேண்டும். பெரிய பட்ஜெட்டில் இதனுடைய விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. இந்த பிப்ரவரி மாதம் ஷூட்டிங் கன்ஃபார்ம் ஆரம்பிக்குது. இது மிகப்பெரிய ஒரு செட்டும் போடப்படுறதா ஒரு தகவல் இருக்குது சார். அப்போ இன்னொரு நீலாம்பரி இந்த படத்தில் பார்க்கலாமா? கண்டிப்பாக நீலாம்பரிக்கு அக்காவை கூட பார்க்கலாம். ஏன்னா படையப்பானுடைய மிகப்பெரிய வெற்றிக்கே காரணம் ரஜினிகாந்த் அப்படின்னா அதுக்கு மேற்பட்டு ஒரு காரணம் நீலாம்பரி சார். 2 பேரும் அந்த மோதல் தான் செம்மையாக இருந்தது. ரஜினி சார் கூட பிரமாதம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் மறுப்பதற்கு அவரே சொல்கிற விஷயம் தாங்க, நம்ம ஒன்றும் புதுசாக சொல்லலை. ஸோ இந்த கேரக்டர் ரஜினி சார் மைண்ட்லேருந்து ஐஸ்வர்யா ராய். ஆனால் ஐஸ்வர்யா ராய் இந்த கேரக்டர் வந்திருப்பாங்கன்னா இந்தளவுக்கு அவங்க அழகாக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப பியூட்டாக இருப்பாங்க. அது வேறு பெர்ஃபார்மன்ஸ் ரம்யா கிருஷ்ணன் மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்வி. வாய்ஸு என்னங்க அது கிளைமாக்ஸில் தெறிக்க விட்டாங்க. ஸோ அதனால் அந்த ரம்யா கிருஷ்ணனோட ஒரு ஸ்டெப் அதிகமாக தான் இதில் சாய் பல்லவி கேரக்டர் அமையும் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம்.
ஓகே சார், இப்போ இதை படத்தை பற்றி சொல்லிட்டீங்க, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காப்புல. ரஜினி வந்து கே.எஸ். ரவிக்குமாரும் அதுக்கப்புறமா ரம்யா கிருஷ்ணனும் கூப்பிட்டு 3 பேரும் சேர்ந்து ஒரு போஸ்டர் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஆடியன்ஸை பார்த்து 3 பேருமே சொல்யூட் பண்ணுற மாதிரி. இது எதுக்கு நடந்தது, ஏன் நடந்தது, இதுக்குள்ளே ஏதோ ஒரு உள்குத்து இருக்க மாதிரி இருக்கே சார். படைப்பாவுடைய மிகப்பெரிய ரீரிலீஸ் சக்ஸஸ் தான் சார் காரணம். பெரிய சக்ஸஸ் மீட்டே வைக்கலான்னு கேஎஸ் ரவிக்குமார் லைக் பண்ணும்போது ரஜினி சார் அதெல்லாம் வேண்டாப்பா, நீங்கள் முதல் நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கேஎஸ் ரவிக்குமார் ரம்யா கிருஷ்ணனை கூப்பிட்டு ஒரு டீ பார்ட்டி வச்சு அங்கே வந்து 3 பேர் நின்று ஒரு சல்யூட் அடிக்கிறது, அந்த வின்னரு காமிக்கிறது, ஃபிங்கரை காமிச்சு ஒரு ஸ்டில்ஸ்லாம் கொடுக்கப்பட்டது. ரம்யா கிருஷ்ணன் எதிர்பார்க்கவே இல்லையா. நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக அங்கிட்டு சுற்றி இருந்ததில் கூப்பிட்டு படையப்பாவை போட்டு எனக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ். இப்போ படையப்பா ஃபஸ்ட் ரிலீஸில் தலைமுறை வேணாங்க, ஏதோ ரஜினி சைடில் கண்ணில் சிக்கிறோம்னா நம்ம தரிசாகிடுவாங்கன்னு இப்போ தியேட்டரில் போய் பார்த்துருக்காங்க ஆடியன்ஸோடு சேர்ந்து. அதனால் இதனுடைய வெற்றியை வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டில் கூப்பிட்டே ரஜினி சார் பேசுனது. ரீரிலீஸில் கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்கள் போகிறது இன்னும் ஓடிட்டுருக்குங்க. 1 மாதம் தாண்டி ஓடிட்டு இருக்கு சார். அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா உங்களுக்கு. கலெக்ஷனில் வந்து கிட்டத்தட்ட ரீரிலீஸில் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டுன்னே சொல்லலாம். இதை அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனுடைய ஒரு சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணலான்னு தான் ரஜினி சார் கூட விரும்பலை. பட் கே.எஸ். ரவிக்குமார் ரொம்ப லைக் பண்ணாங்க. ரம்யா கிருஷ்ணன்லாம் வீட்டுக்கு வர வச்சு பேசுகிறது. ரெண்டாவது இதில் 2K கிட் ஜென்சி கிட்டுங்கிற புதுசாக உள்ள வந்து அந்த ரஜினியை கொண்டாடின ஒரு விஷயம் இருக்குது. அது ரஜினி சாரை எதிர்பார்க்கல. நமக்கு இருக்கிற இந்த ரசிகர்களே வேறு. ஆனால் இவங்க எப்படிங்கும் போது தான் இப்போ சிபி சக்கரவர்த்தி உள்ள வந்தது காரணமே படையப்பட ஒரு ரீசன். இல்லைன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ராம்குமார் பாலகிருஷ்ணன் சொன்ன கதையை பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் பேட்டர்னை மாற்றி பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஜென்சி கிட்டு வந்துட்டான்னு கேட்டால் தான் ரஜினி சாருக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொன்னால் அப்படியே சிறகடித்து இந்த வானத்தில் பறந்தார். ஸோ அதனால் இந்த கதைக்கள் இப்போ மாற்றப்பட்டு ரொம்ப பிரமாதமாக இந்த உருவாக்கியிருக்கு. இல்லை இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கல விரும்புகிறேன். இந்த படம் கூப்பிட்டு ரஜினி சார் வந்து சிபி சக்கரவர்த்தி ஏற்கனவே எப்படி உள்ளே வந்தான விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். பட் சிபி சக்கரவர்த்தி ரொம்ப ஹாப்பியாக இருக்காரா இல்லைன்னு கேட்டால் கூட இன்னொருத்தர் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு ஒரு தகவல் வந்தது. யாருன்னா அவருடைய சொன்ன குருநாதன் சொல்லலாம். ஒரு சிறிய வயது இளம் இயக்குனர், ஹிந்தியில் போய் கலக்குனார். 1000 கோடி கலெக்ஷனை கொடுத்தாரு. ஒரு 5 படம் விஜய் சாருக்கே பெரிய ஹிட்டு கொடுத்து அந்த 3 படங்கள் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுத்தாரு. வேறு யாரும் இல்லை, அட்லி. ஏன்னா அட்லி ஏன் ரொம்ப சந்தோஷப்பட்டார்னா சிபியை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு வாழ்த்து சொன்னது சிபி முதல்ல சொன்னதே அட்லி கிட்ட தான். அதாவது குருவே நான் வந்து தலைவர் படம் பண்ணுறேன், 2வது படம் நான் எதிர்பார்க்கல அப்படிங்கும்போது அட்லி ஒரு பக்கம் ஷாக் ஆனாரான். யோ என்னையா சொல்கிறேன் நீயே, ரஜினி சாருக்கு ஒரு கதையை வச்சுக்கிட்டு நான் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கேன் 2-3 வருஷமாக, எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல, நீ எப்படி உள்ளே பூந்தெல்லாம் கேட்டிருக்காரு. சிபி சக்கரவர்த்தி அந்த பழைய கதையெல்லாம் சொல்லிட்டார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்க. இந்த ஒரு படம் நீ மிருகாகிட்டு கொடுத்துட்டேன்னா இன்றைக்கி இருக்கிற டாப் டைரக்டரில் வந்து நீ மேலே வந்து நின்று சிபிஎம் சொல்லி அவர் வாழ்த்துக்களை சொல்லி, நானும் ரஜினி சார் வச்சு ஒரு படம் பண்ணணும் ஆசையாக இருக்கியா, போன போக்கில் ஷூட்டிங்கில் அப்படியே சொல்லிவிடு, அட்லியோட கதை வச்சுருக்கான்னு சொல்லிவிடு, நான் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அட்லி ஒரு காமெடியாக சிபிக்கிட்ட சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷப்பட்டது அட்லி ஒரு பக்கம். ஸோ சிபி அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து அந்த கதையமைப்பெல்லாம் ஆக்டர்ஸு டெக்னீஷியன் செட்டு போடுறது, இந்த பட்ஜெட் பெரிய அளவில் போகிற விஷயங்கள்லாம் எல்லாம் பிளான் பண்ணி இந்த பண்ணிகிட்ருக்காங்க சார். இப்போ படையப்பா 2 வருமா சார்? வருமானு என்னங்க கேட்குறீங்க? அதுக்கு வேண்டிய கதையெல்லாம் கே.எஸ். ரவிக்குமார் முடிச்சிட்டாருங்க. நிறைய இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா கே.எஸ். ரவிக்குமார் ரஜினி சார் ஒரு கதை வச்சிருக்கேன் பேரே சொல்ல சார். அவர் எப்படிங்க சொல்லுவார்? இங்கே ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுங்க. ரஜினி சார் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு இயக்குனர் சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இருக்க மாட்டாங்க. அது அவருடைய பாலிசி. அப்போ இருந்தே நான் பார்த்துருக்கேன், தெரியுங்களா? ஸோ நான் திரும்பி சொல்லிக்கிறேன், இந்தியன் படம் மிஸ் ஆனது காரணமே சங்கர் தான். இல்லை ரஜினி பண்ணியிருக்க வேண்டிய படம் அது. ஓகே, ஏன்னா வெளியில் விட்டதுனால. இப்போ அதனால் ரஜினி சார் சொல்லாமல் எந்த இயக்குனர் சொல்ல மாட்டாங்க. ஸோ ராம்குமார் பாலகிருஷ்ணன் ஏதாவது சொன்னாங்களா? கிடையாது. பட் இருக்காங்க, வெயிட்டிங்கில் இருக்காங்க, பண்ணுவார். சிபி சக்கரவர்த்தி கூட சைலண்டாக தான் போய் ரஜினி சாரை பார்த்தார். வேறு யார்? அவருடைய நண்பர் ஒருத்தருக்கு தான் தெரியும். இந்த கதை விவாதம் பண்ணும்போது கூட ஹீரோ அவரோட அசிஸ்டன்ஸ்லாம் கேட்டாங்களா, யாருக்கு சார் இந்த கதையை திடீர்னு உருவாக்குறீங்க, சொல்ல மாட்டேங்க நீ, எந்த ஹீரோ சார், அஜித்தா, விஜயா, ரஜினியா, கமலா, யார் சார் இது, ஒரு மாசானா சீனாக கொண்டு போகிறீங்க, கிட்டத்தட்ட இந்த சீன்லாம் க்ரியேட் பண்ணது ரஜினி சார் பண்ணுறது மாதிரியே இருக்கா சார். நான் சொன்னேன், ஓ கதையை தான் உருவாக்குறேன், ரஜினிலாம் நான் எனக்கு டேட் தருவாரா, முதல்ல ரஜினி கிட்ட நான் போய் நெருங்க முடியுமா, இப்படி சொல்லி ஆஃப் பண்ணியிருக்கேன் டிஸ்கஷனில். ஏன்னா ரஜினி சார்னு சொன்ன இங்கேயாவது லீக் அவுட் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தான் மெசேஜே கொடுக்காம உருவாக்கி திடீர்னு நான் சொல்லும்போது இண்டஸ்ட்ரியே மிரண்டுச்சுங்க. சிபி சக்கரவர்த்தியா இந்த எக்கோ அடிக்கிற மாதிரி சிபிங்கிற மாதிரி சிபி சக்கரவர்த்தியான்னு திரையுலகமே மிரண்டு போச்சு. ஸோ அது வரை சர்ப்ரைஸ் தான் ரஜினி சார் தான் டிக்ளேர் பண்ணது. அது மாதிரி வந்து இந்த படையப்பா அவருடைய 2வும் கே.எஸ். ரவிக்குமார் சொல்லாத காரணம் ரஜினி சார் சொல்லுவார்னு
அதை ரீரிலீஸ் முன்னாடி ஒரு வீடியோ விட்டார். இங்கே நீலாம்பரி படையப்பா 2ல் நீலாம்பரி தான் கேப்ஷன் டைட்டில். நானும் கே சிவகுமாரும் வந்து இணைந்து பண்ண போகிற விஷயத்த அவர் தான் சொன்னது. விரைவில் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீலாம்பரி 2 உருவாகும். கே ரவிக்குமார் இன்னும் ரஜினி சாருக்காக அதை இன்னும் மேற்கொண்டு நிறையா, அதாவது தூங்குறாரோ இல்லையே தெரியல, டெய்லி ஒரு சீனாக பிடிச்சிட்டு இருக்காராம். ஸோ அந்த படமும் கண்டிப்பாக உருவாகும் சார். அது விரைவில் சார் ரஜினி சாரே அந்த தகவல் சொல்லுவார். சார் இன்னொன்று, அவர் பிறந்த நாள் அன்றைக்கி நாங்கள்லாம் ஜெயிலர் 2வோட இது எதிர்பார்த்துட்டு இருந்தோம் சார். அது வருமா? சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இந்த படத்துக்கு ப்ரொமோ இருக்குமா சார்? அது ஷூட்டிங் வந்து பிப்ரவரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க சார். தலைவர் 173 அதில் வந்து ஜெயிலருக்கு விட்டது மாதிரி ஒரு ப்ரோமோ ஒன்று ஒரு 2 நாள் ஷூட் பண்ணி கொஞ்சம் ஸ்டைலாக விட்டுட்டு அப்புறம் ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம். அது மாதிரி ஒரு ஐடியா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. கமலுக்கு அது ரொம்ப விருப்பம். ரஜினி சார்ட்டையும் சொன்னதாக ஒரு தகவல். ஸ்ட்ரைட்டாகவே ஷூட்டிங் போயிடலாமே, ப்ரோமோ இதுக்கு அப்புறமேல் எடுக்கிறதுல கட் பண்ணி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ப்ரோமோ விட்டுக்கலாமே நீங்கள் அப்படிங்கிறதும் ரஜினி சார் சொன்னதாக ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. மேபி பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. ஒரு 2 days ஷூட் பண்ணி ப்ரோமோ விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. இல்லை இன்னொரு சிறப்பு என்னென்னா, Day 1 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அப்போ அந்த ஷூட்டிங்கில் கமலஹாசன் அவர்கள் கலந்துக்கிட்டு கிளாப் அடித்து அந்த ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. சிபி சக்கரவர்த்தி ஆக்ஷன் சொல்ல, இவர் இந்த கிளாப் அடித்தோன்னே ஒரு ஆக்ஷன் சொன்னோன்னே ரஜினி சார் அங்கே ஆக்ட் பண்ணுறது மாதிரி ஃபஸ்ட்டு சீன் போகிறது மாதிரியான ஒரு விஷயம் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. மேபி அதனால தான் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு சார். நம்ம ஜெயிலர் 2 சார், ஜெயிலர் 2 வந்து பர்த்டே அன்றைக்கே கிளின்சி ஒன்று வர்றதா ஒரு விஷயம் இருந்தது. ஒன்றில் நீங்கள் படைப்பா ரீரிலீஸ்னால எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ வரக்கூடிய 14th அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு ஜெயிலர் 2 ட்ரெய்லரே டீசர் வரும், இல்லைனா ட்ரெய்லர் வரும்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி அப்பப்போ என்னென்ன வரப்போகிறதுங்கிறத ஜூன் 12th முன்னாடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள், செகண்ட் சிங்கிள், ஸ்டில்ஸ், இமேஜ் எல்லாமே வரது மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டிருக்காங்க. இப்போ பொங்கலுக்கு ஒன்று வருது. அது டீசர் வருமா ட்ரெய்லர் வருமாங்கிறத கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்படி இல்லைனா கிளிம்ஸி கூட வரும்ல சார்? இந்த மாதிரி எங்கள் டீம் வந்து பொங்கல் வாழ்த்துக்கள் அந்த மாதிரி ஒரு சின்ன கிளிம்ஸி வரும். அதில் நெட்சல் உள்ளவர் நம்ம அணிநூத்து வருவாங்க, இந்த பிளாக் காமெடி பண்ணுவாங்க, தெரிக்கிறது மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 3 நிமிடமாக வரக்கூடிய அந்த பிளாக் காமெடியோட இவர்கள் பேசி எப்படி நீங்கள் ஒரு ப்ரோமோ, அதாவது மேக்கிங் ஒன்று வீடியோ விட்டு ஜெயிலர் 2 வந்து இடையில விட்டாங்க. ஆமாம், பாவம் பாக்கெட்லேருந்து கீழே விட்டுட்டு போயிட்டாருன்னு ஒரு பாரு. எஸ், அதில் ஒன்று விட்டாங்களா. அது மாதிரி திடீர்னு இதுக்கு வேண்டிய வேலையில் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 நிமிடங்களுக்குள்ளாக அழகான ஒரு ட்ரெயிலர் விடுறது மாதிரி ஒரு பிளானிங் போய்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் இப்போ என்னென்ன இது கூட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லலாம், எப்படி வரப்போகிறதுங்கள சொல்லலாம். ஆனால் பொங்கல் அன்னைக்கு இந்த கன்ஃபார்ம் வருது. ஜூன் 12 படம் ரிலீஸ். ஓகே சார், இது வந்து இந்த அப்டேட் கூட பத்தாதான் நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சோண்டு தான் சொல்லியிருக்கிறீங்க அப்டேட். இல்லை ஒட்டு மொத்தமாக ஒரே நல்லா சொல்லிட்டேன். அப்படிங்க வர்ற தகவல் அப்பப்போ நம்ம நேயர்களுக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கேன். சரி, ஓகே. ஸோ அதுவும் அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவோமே நம்ம. சரி, 170 எப்பவுமே ஸ்வீட்டு நீங்கள் பிளேட்டு ஃபுல்லாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா திகட்டிடும், சாப்பிட மாட்டீங்க. சின்ன கப்பில் கொடுங்க, பத்தலை என்ன கொடுங்கன்னு கேட்பீங்க. கொஞ்சம் ஒரு வாரம் கழிச்சு திரும்பி ஒரு கப்பில் ஸ்வீட் தரும், அவ்வளோதானே சார். தலைவர் 174 அதுக்கப்புறமா ஜெயிலர் 2வோட அப்டேட் வேணும். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக தரணும் சார். ஒன்றும் அவசரப்படாதீங்க. நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, ஸ்வீட் கப்பாக தரேன்னு சொல்லி. ஜெயிலர் 2 விஷயத்த சொல்கிறேன். 174 ... என்ன விஷயங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அப்போ புது அப்டேட் ஒன்று இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். நான் நன்றி சார். நன்றி சார்.